அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 11த் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். நேத்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கா இருக்கும் வீடியோ போட முடியல. இனிமேல் கன்டினியூவா போடுறதுக்கு பார்க்குறேன். டிஸ்க்ளைமர் படிச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எட்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,308ல நம்மளுக்கு ட்ரேட் ஆயிட்டிருக்கு. அப்ப நம்ம நிஃப்டி நேத்து க்ளோசிங்க்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் ஓப்பன் ஆவறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிற மாரி காமிச்சிட்டுருக்காங்க. அப்ப ஃப்ளாட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த ஏரியா இந்த எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அதேமாரி ப்ரீவியஸ் க்ளோஸ். ஒரு வேள ஒரு செல்லிங் ப்ரெஷர் வராங்க அப்படின்னா, இந்த எஸ்டர்டே லோலேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இல்ல அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா, ஹையர் ஹைல மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சீங்க அப்படின்னா, ஹையர் ஹைல தான் நம்மளுக்கு மார்க்கெட்டு போயிட்டுருக்கு. லோயர்ல வரல. ஹையர் ஹைல போயிட்டுருக்கிறப்ப, மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வரல. இந்த ட்ரெண்ட் லைன நீங்க இந்த மாரி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஒரு வேளை இதுக்கு கீழ பிரேக் பண்றாங்க அப்படின்னா, இந்த 24,179 இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு இதோட எஸ்டர்டே லோ 24,081 இந்த லோவும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 ஏரியா வந்து நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா 24,150ம் 24,000 300 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இம்பேக்ட் அதிகமா இருக்கும். எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். கால் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா, மேல கொண்டுட்டு போவாங்க. இல்ல இந்த இடத்துல சைடு வேவா கொண்டுட்டு போறாங்க. 24,150க்கும் 24,150க்கும் 24,300க்கும் ஒரு சைடு வேவா இருக்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பேக்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப் ட்ரெண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த இடத்துலயும் இப்படி சைடு வே போறாங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் இந்த எஸ்டர்டே ஹைய பிரேக் பண்றப்ப, இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. 24,400 டூ 24,500 வச்சும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. இந்த கேப்ப வந்து ஃபில் பண்றதுக்கு பார்ப்பாங்க. காலையிலேயே ஃபில் பண்றாங்களா? இல்ல சைடு வேவா காலையிலேருந்து சைடு வேவ் போட்டு செகண்ட் ஹாஃப்ல மேல வந்து கொண்டுட்டு போறாங்களான்னு பார்க்கணும். செகண்ட் ஹாஃப்ல தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் அதிகமா இருக்குது. பையர் வந்து செகண்ட் ஹாஃப்ல வாட்ச் பண்ணுங்க. செல்லர் வந்து காலையிலேயே ஒரு இந்த மாரி சைடு வே போறப்ப ஒரு டிகே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு இம்பாக்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு வேள செகண்ட் ஹாஃப் போறாங்க அப்படின்னா 24,566 24,566 வச்சும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 1 ஹவர் சார்ட்ல பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லயும் நம்மளுக்கு ஹையர் ஹைல தான் மார்க்கெட் க்ளோசிங் குடுத்துட்டு இருக்கிறாங்க. லோயர் லோவுக்கு வரல. அப்ப எந்தெந்த ஏரியா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த 24,150 இந்த ஒரு ஏரியாவும், 24 எஸ்டர்டே ஹை 24,300ம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். மார்க்கெட் இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. மார்க்கெட் சைடு வேவா போறாங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு இம்பாக்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த கேப் ஃபில்லிங் வந்து 24,400 வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. அது இல்லாம இப்போ ஒரு ஆல்ரெடி சப்போர்ட்டா இருந்தது இந்த ஏரியா. இந்த ரீஜியன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப ரெசிஸ்டன்ஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறப்ப, ஒரு வேள நம்மளுக்கு 24,500க்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா, 24 ஆ 600 வச்சும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. ஆனா, ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலயா, ஓப்பனுக்கு கீழயான்னு பாருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆ ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில மார்க் பண்ணுங்க. ஹை, லோ மார்க் பண்ணிட்டு, இந்த லோக்கு கீழ வராங்களா, இந்த ஹைக்கு மேல போறாங்களான்னு பாருங்க. இதுக்குள்ள இருக்கிற வச்சுமே நம்மளுக்கு ஒரு சைடு வே போடுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.